அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான பண்டிகைக்கு வாங்கின பொரி மீதமாயிடுச்சுங்களா. இந்த மாதிரி மசாலா பொரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 பல்லு பூண்டு தோலோடு எடுத்துருக்கேங்க. இந்த உரலை வச்சு லைட்டாக தட்டி எடுத்துக்கிறேங்க. எண்ணெய் காய வச்சிட்டேங்க. இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெயில் போட்டு எடுத்தாலே போதுங்க. லைட்டாக கலர் மட்டும் மாறினா போதும். கலர் மாறிடுச்சுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி நிலக்கடலை எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். பொரியை சும்மா சாப்பிட்றது போல இந்த மாதிரி கடலைப்பருப்பு, நிலக்கடலை, பூண்டு போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நிலக்கடலை நல்லா கலர் மாறிக்கிறட்டும். நிலக்கடலையும் பாருங்கள், நல்லா எண்ணெயில் பொரிச்சாச்சுங்க. அதையும் அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அந்த கரண்டிலேயே பூண்டு தட்டி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கிறேங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அதையும் அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதையும் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ பொரிச்சது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேங்க. லாஸ்ட்டில் 2 காஞ்ச மிளகாவும் வறுத்து போட்டுக்கிட்டேங்க. இப்போ இதில் பொரியை சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அந்த பொரிச்சம் பார்த்தீங்களா, அதுலேயே ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு அதுலேயே மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் 1.5 ஸ்பூன் அளவோட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. அதுலேயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பொரியில் அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அப்படியே நல்லா ஒரு குளிக்கலாங்க. குலுக்கிட்டு காமிக்கிறேங்க. அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ இந்த பொரிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு அதுலேயே 1 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேங்க. சுகர் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வெறுமனை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கடலைப்பருப்பு, நிலக்கடலை, கருவேப்பிலை, பூண்டு கூட சேர்த்து சாப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.